பார்த்துக்கிறோமா? இயேசு உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ மூன்றாவது, இயேசுவை விசுவாசமாக இருக்கிறவன் ஒளியின் பிள்ளைகளாயிருப்பான். என்ன பிள்ளையா இருப்பான்? அம்பிட்டு தாங்க. இதுதாங்க முக்கியம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற 3 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இவ்வளோதாங்க. இவன் வேலையில் போய் ஆஃபீஸில் உட்காந்த அந்த ஆஃபீஸில் இருக்க 1000 பேர் சொல்லுவான், இவன் லஞ்சம் வாங்க மாட்டான். அவன் சொல்ல மாட்டான், அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க இவன் லஞ்சம் வாங்க மாட்டான். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, அதிகாரிகளால் அவ்வளோ டார்ச்சர் பிரதர் வாங்காததுனால. ஏன்னா இவங்க வாங்கலைன்னா அவங்களுக்கு கிடைக்காதான், இவங்க வாங்கி தான் யாருக்கு கொடுக்கணுமா? இப்போ நீ வாங்காதனால எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது. இப்படி 7 தடவை என்னை தூக்கி போடுறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நல்லது சிஸ்டர், நீங்கள் ஒளியின் பிள்ளைங்க. நீங்கள் எந்த பிள்ளைங்க? நீங்கள் இருளின் பிள்ளைங்க இல்லை, நீங்கள் பிசாசின் பிள்ளைங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், வேலையெல்லாம் கேட்டு ஆண்டவர் தந்துடுவார். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் தனக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று 1000 வாங்கின நம்மளை 10,000 வாங்க வச்சார். நான் கல்யாணம் முடிக்கும் போது மெட்ராஸில் 13,000 ரூபா சம்பளம். இன்றைக்கி ஆண்டவர் 10 மடங்குக்கு அதிகமாக தான் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ நான் எப்படி நடந்துக்கிறேனோ? கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, ஒளியின் பிள்ளைகளா. ஆமாம், என் பண கணக்கு வழக்கு இயேசுவின் கணக்கு வழக்கு மாதிரி இருக்கணும். பிள்ளைங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கணக்கு வாங்கினீங்கன்னா அவர் 1000 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்து விட்றாருன்னா அப்படியே கணக்கு ஒப்பிடிக்கணும். இப்போ 100 ரூபா பெட்ரோல் போட்டேன், அப்படி தான் சபைக்கு 13 வருஷம் கணக்கு இருக்குது. யார் எவ்வளோ காசு கொடுத்தா, எப்படி கட்டடம் கட்டினோம், என்ன மாதிரி செஞ்சோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எல்லா கணக்கு இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம என்ன பிள்ளைங்க? இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு போகிற ஆட்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் வரும்போது கணக்கு கொடுக்கணும். ஒளியின் பிள்ளைகள் இவைகளை சொல்லிவிட்டு இயேசு மறைந்தார். 46ஆம் வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு என்னவா வந்தேன்? அப்போ ஆண்டவர் உலகத்துக்கே வெளிச்சமாக வந்திருக்காரு. நம்ம எங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு யோவானில், இருளில் இருக்கிறவன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறபடியால் அவன் உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டான், அவன் வேதபாட கூட்டத்துக்கு வரமாட்டான், அவன் ஞாயிறு ஆராதனைக்கு வரமாட்டான், முக்கியமாக சகோதரிகள் கூட்டத்துக்கு சகோதரர் கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்? அங்கே வந்தால் தான் கேட்பாங்க, ஜெபம் பண்ணிங்களா, ஆண்டவர் பிரியமா. ஏன்னா மற்ற கூட்டத்தில் பின்னாடியே வந்துட்டு ஒருத்தர் பார்க்க முடியும், பேச முடியும். ஏன்னா அங்கே மொத்தமே எத்தனை பேர் தான் இருப்போம்? 5 பேர். அப்போ அந்த ஒளியை விரும்புகிறோம். பாஸ்டர் கண்டிக்கட்டுமே, புத்தி சொல்லட்டுமே, இனிமேல் ஒழுங்காக வாழட்டும்னு சொல்லி கொடுக்கட்டுமே. ஏன்னா 3 தான் இருக்குது. குமாரனை விசுவாசிக்கிறவன் ஜீவனை உடையவன், குமாரனை விசுவாசிக்கிறவன் தாகமடையாதவன், குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒளியின் பிள்ளையா இருப்பான். அவ்வளோதான். அதனால தான் கேட்கணும், ஆண்டவரே எங்கள் தெருவில் 1000 பேர் இருந்தாலும் எனக்கு தானே நீங்கள் தேடி வந்தீங்க, என் மேலே தானே வெளிச்சம் வச்சுங்க. அவன் ரோட்டில் நின்று சண்டை போடலாம், நான் போடக்கூடாது. அவன் தண்ணி பிடிக்க வரும்போது தண்ணி குடத்தை வச்சு முகத்தில் அடிக்கலாம், நான் அடிக்கக்கூடாது. அவன் வீடு விடா தெரியலாம், போராணி பேசலாம், அவனை பற்றி இவன் பேசலாம், இவனை பற்றி அவன் பேசலாம். நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம யார் சொல்லுங்கள்? கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறவர. எந்த விசுவாசி திருவிருந்து கூட்டம்னு வச்ச பிறகு அன்னைக்கு நைட்டு மட்டும் கூட்டத்துக்கு வருதோ அவன் ஒளியை விரும்பாதவன். எந்த விசுவாசி கூட்டங்களை தாண்டி இந்த சபையில் வந்து ஜெபிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு இருக்கணும், அவர் என்னை திட்டட்டும், அவர் என்னை கண்டிக்கட்டும், என்னை சரிப்படுத்தட்டும்னு சொல்கிறானோ அவன் ஒளியின் பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நான் இப்போ கூட நம்ம பிரதர்கிட்ட சொன்னேன், அவர் விரும்புகிற புள்ளியில் நம்ம வரும்போது நம்ம விரும்புகிறதுக்கு மேலான அற்புதம் வர. அது அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஊழியம் செய்கிறேன் 10 வருஷமாக, அவர் விரும்புகிற புள்ளியில் இன்னும் நிற்கிறேன்னா, இன்னும் நான் மாறணும், இன்னும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும், இன்னும் என் பேச்சு மாறணும். சரி, நான் டக்குன்னு நான் பிள்ளைங்களை கோவப்பட்டுறேன். அவர் எப்படி நடந்துக்கிறவாரோ அப்படித்தான் நடக்கணும். அவர் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. சில நேரங்களில் நமக்கு பகைமை வந்துடுது, உங்களை விட்டுருங்க, வந்துடுது. சில நேரம் நம்மளை திட்டினவன் தானே அப்படின்னு பார்த்துட்றேன், சில நேரம் நம்மளை ஏமாற்றிட்டு போனவன் தானே அப்படின்னு பார்த்துட்றேன். நம்ம அவரை போல் மாறணும். அப்போ என்ன, அவரை போல் மாறணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
படிக்க படிக்க தான் அவர் எப்படி வரி கட்டினார், அவர் எப்படி உண்மையாக இருந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நடந்துக்கிட்டார், அப்படி நம்ம மாற முடியும். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தவர். உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு, அப்போ நான் ஒன்றை சொல்கிறேன்னு சொல்லலாம். என்னை பல தடவை இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லுவோம், மனோகரன் பசங்களாடா இப்படி தெரியுறீங்கன்னு. ஏன்னா அவர் அப்படி நடந்தார். நாங்கள் வாழ்ந்த காலம் ஒரு காலம் மோசமாக, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் உலகம் அப்படி சொல்லும். அந்த மனுஷன் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்தார். அதை விட்டுருங்க, நம்முடைய ஆண்டவர் உலகத்துக்கே வெளிச்சமாக வந்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, அந்த பகுதியில் நம்ம வெளிச்சம் அவர்கள் முன்னாக பிரகாசிக்கணும், நம்ம ஒரு நிருபமாக இருக்கணும். அதான் முக்கியம். உலகத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு போயிடலாம், நியாய தீர்ப்பில் அந்த பக்கம் நிற்கும்போது ஆண்டவர் என்ன முடிவு எடுப்பார்? அதனால தான் சங்கீதம் 51 தாவீது சொல்கிறாரு, நியாய தீர்ப்பில் நம்முடைய நீதி விளங்குறதுக்கு இப்போவே என் பாவத்தை அறிக்கையிடுறேன். நான் அப்படி பண்ணிட்டேன். டெய்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அப்பப்போ வந்து போகிற கோபம், அப்பப்போ வந்து போகிற, ஏன்னா கோபம் தான் மோசேயோட சரீரத்தை அடக்கம் பண்ண விடாமல் தடுத்துச்சு. 40 நாள் ஃபாஸ்டிங், தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க காலையில் திறக்கும் போது எனக்கே கேட்குது, நல்லா வச்சு வெட்டுவாங்க. சின்ன கடைக்கு போனீங்கன்னா காலையில் 5 மணிக்கு நல்ல சிக்கன் கிடைக்கும், இப்போ நல்ல மீன் கிடைக்கும். காலையில் 4 மணிக்கு போய் பாருங்கள். ஒரு நாள்லாம் போனேன், அப்படியே பகல் வெளிச்ச மாதிரி இருந்துச்சு, பொறிச்சு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ராமநாதபுரத்தில் சாப்பிடணும்னா இப்போ சாப்பிட்லாம். சாயங்காலம் போங்க, அப்படியே ஒரு தப்பு போய் சாப்பிடுங்க, எல்லாமே கிடைக்கும், விதவிதமாக கிடைக்கும், பயங்கரமாக கிடைக்கும். இது இல்லையா, மோசே 40 நாள் தண்ணி குடிக்காமல் சீனாய் மழை தலையை பொழந்துடும். அந்த இடத்துல இருந்துட்டு வந்து ஒரு கோபத்தில் தூக்கி போட்டு உடைச்சாரு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்கே போக முடியாது, கானானுக்கு. நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ திடீர்னு வேலை ஸ்தலத்தில் இப்படி ஒரு ஆசைப்பட்டு இதை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க நான் தான். ஆமாம், அந்த காலத்தில் டிக்கெட் எடுக்காமல் போனதுக்கு டிக்கெட் எடுத்து கிழிச்சு போட்டாங்களாம். கொய்யாப்பழத்தை ஏறி தோப்புக்குள்ளே திருடினதுக்கு கொய்யாப்பழத்துக்கு தேற்ற காசை கொடுத்துட்டு வந்தாங்களாம். அந்த தோட்டத்துக்காரன் சொல்லுவானா, இந்த ஆள் என்னடா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி குளிச்சு கொய்யாப்பழம் திருடினேன்னு என்ன கொடுத்துட்டு போகிறான், காசு கொடுத்துட்டு போகிறான். சகை சொன்னால் உங்ககிட்ட 100 ரூபா வாங்கியிருந்தா 400 ரூபா தந்துடுறேன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி கெட்ட வார்த்தை பேசுகிறோம், பொய் சொல்கிறோம், கோவப்படுறோம், பணத்தை எடுக்கிறோம், அடுத்தவனுக்கு விரோதமாக வாழ்கிறோம். ஆனால் இயேசுன்னு மட்டும் வாய்க்கு வார்த்தை மூச்சு சொல்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஜீவனை உடையவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் உலகத்தின் பார்த்து தாகம் அடைய மாட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒளியின் பிள்ளை. என்ன பிள்ளை? அதனால் இந்த 3வது காரியத்தில் இன்னைக்கு பார்க்குற வரைக்கும் சபைக்கு வராதவங்களில் இருக்கிற நல்ல குணங்கள் கூட சபைக்குள்ளே இருக்கிறவன்ட்ட இல்லை. அப்போ ஏன் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார்? கிருபை. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்புவோன்னு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு, நம்ம மாறுவோன்னு நம்பி தெரிந்து கொண்டிருக்காரு. ஏன் பேதுருவை கூப்பிட போனார் தெரியுமா? திபேரியா கடலில் பின்வாங்கி போனவனை அவன் கண்டிப்பாக திரும்பி எனக்காக வேலை செய்வான், அப்படி நம்பி தான் கர்த்தர் நம்மளை பிடிச்சி வச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு. சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஆமாம், வேத வாக்கியங்களின்படி உங்கள் புருஷர்களை அன்பு கூறுங்கள். மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் சொல்கிறான், அது இல்லை, உங்களுக்கு சாரால் அடையாளமாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சாரால் தன் புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி அழைத்தாள். இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன், பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், நான் என் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொன்னால் வீட்டில் டைவர்ஸே வராது. பிள்ளைங்களும் புருஷனும் குடும்பமும் பரலோகமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வேதத்தின்படியான என்ன பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா. ஆதாமுக்கு கர்த்தர் எத்தனை ஏவாளை படைச்சாரு? யோபுக்கு ஒரு மனைவி, ஈசாக்குக்கு ஒரு மனைவி. தாசர்களெல்லாம் பாருங்கள், எல்லாரும் ஆண்டவர் அப்படி தான், அது ஒரு வழிகாட்டுதலாக காமிச்சு வந்தார். உடனே நம்மால் சொல்லுவான், தாவீது பட்ட கஷ்டங்கள்லாம் குடும்ப வாழ்வில் அவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ அதிகம். தாவீது மட்டும்தான் ஃபேமிலியும் கர்த்தரையும் சரியாக பேலன்ஸ் பண்ணுவேன், வேறு யாருமே கிடையாது. கரெக்டாக தாவீதினுடைய கடைசி காலங்களில் எழுதின சங்கீதங்கள்லாம் விலை மதிப்பில்லை. அதில் ஒன்று தான் சங்கீதம் 15 தெரியுமா? யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், அவனுடைய லைஃப் எண்டில் எழுதுனது. அவன் ரொம்ப கர்த்தரோடு இருந்தான், சரியாக இருந்தான், தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபெக்ஷனாக மாட்டிக்கிட்டார். கர்த்தர் நல்லவர்.